ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின ஒரு சம்பவத்தை பற்றி பேச போகிறோம். என்னென்னா, இன்றைக்கி டபுள் ஃபெக்ஷன் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து ப்ரொமோவில் ஏதோ வந்துட்டு புதுசாக வந்து சொல்ல போகிறத வந்து ஒரு விஷயத்தை வந்து சஸ்பென்ஸாக கிரியேட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஆல்ரெடி நியூஸ் வந்தாச்சு. நேற்று நம்ம அந்த விஷயத்தை சொல்லியாச்சு. ஆர்ஜே ஆனந்தி அண்ட் சாச்சனா வெளியே போக போகிறாங்க ஓட்டு இல்லாத காரணத்தினால். இப்போ மட்டும் வந்து ஓட்டு இல்லாத காரணத்தினால் நீங்கள் கரெக்டாக அனுப்ப போகிறீங்க, ரைட்? சரி, இதுக்கு முன்னாடி வந்து வர்ஷினி அனுப்புனீங்க, ஆனால் அவங்க கண்டென்ட் கொடுக்கல, ஆனாலும் ஓட்டு இருந்துச்சு. அப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி ரியாவை அனுப்புனீங்க, ரியாவுக்குமே ஓட்டு இருந்துச்சா? இல்லை, ஓட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு அப்போ மட்டும் ஓட்டை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக பார்ப்பீங்க, அதுக்கு அடுத்தபடியெல்லாம் பார்க்க மாட்டீங்க. இன்றைக்கி இன்னமும் அதிசயமாக வந்து சாச்சனை அனுப்புகிறாங்க. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இப்போ இதுக்கு மேலே வந்து தர்ஷிகா இருக்காங்க, சரிங்களா? தர்ஷிகாவுக்கு ஓட்டு கம்மியாக தான் இருக்குது. தர்ஷிகா இது வரைக்கும் என்ன கிழிச்சாங்க சத்தியமாக எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்தாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆகி ஒன்றுமே இல்லை. இப்போ காதல்னு ஒரு கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு அது காதல் மாதிரி இல்லைங்க, காதல் மாதிரி இருக்குது. அவங்கள வந்து உள்ளே வச்சுக்கிட்டு இவங்களை அனுப்புறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. ஏன் அப்படி பார்த்தா ஆனந்தி கூட எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். ஏன்னா ஆனந்தி கிட்டேருந்து கண்டென்ட்டே கிடையாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே அவ்வளோதான். அவங்க வந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது, அவ்வளோதான் நான் அப்படின்னு. ஆனால் சாச்சனா கிட்ட வந்து ஒரு டைம் பற்றி கண்டென்ட் வருது. இந்த பொண்ணு இப்போ 2 வாரமாக நல்லா பண்ணுறாங்க. இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் சாச்சனாவை எப்படி கழுவி ஊற்றுனாங்க, வீடியோஸில் எவ்வளோ வந்துச்சு, நம்ம சேனலில் வந்துச்சு. ஆனால் இப்போ சமீப காலமாக ஒரு 2 வாரமாக வருதா, நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி கேமை சூப்பராக கொடுக்குறாங்க. டால் டாஸ்கில் எவ்வளோ வெறித்தனமாக விளாண்டாங்க. ஏஞ்சல் வெர்சஸ் டெவிலில் ஹார்ட்டை சூப்பராக பண்ணாங்க. எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. கான்ட்ரவர்சி வந்து கண்டென்ட்டாக வந்திருக்கு. அப்படின்னு இருக்கும்போது இந்த நேரத்தில் சாச்சாவை அனுப்பணுமான்றதை என்னோடய கேள்வி. இதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க, அப்போல்லாம் வந்து அனுப்பாமல் இப்போ ஏன் அனுப்புகிறீங்க? ரயான் என்ன பண்ணார்? அதுவும் குறிப்பாக இந்த வாரம் ஏஞ்சல் வெர்சஸ் டெமான்ஸில் என்ன பண்ணாரோ ஒன்றுமே பண்ண, ஒரு மண்ணும் பண்ணல. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, கோவா கேங்கிறது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆனதுனால இவங்களெல்லாம் வந்து பாதுகாக்கிறாங்க. இதில் என்ன கொடுமைனா, இவரை முன்னாடியே சேவ் பண்ணிட்டாங்க. ஆடாடாடா, முத்துக்குமரனுக்கு முன்னாடி சேவ் பண்ணாங்க. ஆடாடாடா சூப்பர்ப்பா. ரஞ்சித் சார் ஃப்ரம் டே ஓலேருந்து இப்போ வரைக்கும் ஒன்றும் கிழிச்சது கிடையாது. ஒன்றுமே பண்ணாமல் இவ்வளோ தூரம் வர்றாரு. அவருக்கு டவுட்டாக இருக்குது, நான் என்ன பண்ண என்னை இவ்வளோ நாள் வச்சுருக்கீங்க செல்லங்களா அப்படின்னு. இப்போ அடுத்த வாரம் அவர் நாமினேஷன்ஸ்க்குள்ளே வரமாட்டார், ஏன்னா கேப்டன் ஆகிட்டார். அதுக்கு மேலே பவித்ரா ஜனனி நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்காங்க, க்யூட்டாக இருக்காங்க. சரி, கேம் என்ன கொடுத்தாங்க? சும்மா எப்போ பார்த்தாலும் வந்துட்டு முத்துக்குமரன் சரியில்லை, முத்துக்குமரன் அன்றைக்கி லீவு போட்டு வீட்டுக்கு போய்ட்டார் வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு பேச்சுக்கு. முத்துக்குமரன் இன்றைக்கி எவ்வளோ பண்ணார் தெரியுமான்னு சொல்லியிருப்பாங்க போல. ஏமா முத்துக்குமரன் இல்லை, ஓ சாரி பழக்க தோஸ்தில் சொல்லிட்டேன்னுவாங்க. அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் முத்துக்குமரன் மஞ்சரி முத்துக்குமரன் இதுதான் மாறி வருது. மற்றபடி இது வரைக்கும் என்ன கேம் விளாண்டாங்க, இது வரைக்கும் என்ன ஜெயிச்சாங்க? ஸ்டார்டிங்கில் ஒரு 3 வாரம் தர்ஷிகா இவங்களும் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சுத்தம் சோறு போடும். ஆனால் சுத்தமாக இருக்காங்க, அது உண்மை தான், அது வந்து மாட்டுக்கிறது கிடையாது. நல்லா வந்து ஒரு வேலைக்காரி என்ன பண்ணுவாங்களோ, ஒரு ஹவுஸ்மேட் என்ன பண்ணுவாங்களோ அந்த வேலையில் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணுறாங்க. ஆனால் அது மட்டும் போதுமா? என்னையா இவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு சத்யா அச்சப்பா கருவண்டு சிறுவண்டுன்னு சொன்னார் சத்யா. இது ஒரு அனகொண்டா வண்டு. இந்த வண்டு என்ன பண்ணிச்சு இது வரைக்கும்? முத்துக்குமரன் சூப்பராக முத்தாக வந்து கேள்வி கேட்டு 3 நாளாக வந்துட்டு மன உடைச்சலில் புலம்பி தவிக்கிறாப்புல. ஆனால் அந்த விஷயத்தை நம்மளுக்கு காட்டவே இல்லை. அதனாலே வந்துட்டு முத்துக்குமரனோட ஹேட்டர்ஸ்லாம் என்னத்தை அவர் கிழிச்சார் இந்த வாரம் ஒன்றுமே பண்ணலன்னு. அதாவது பண்ணார் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தீபக் மஞ்சரி இவங்களாம் வந்து அந்த நேரத்தில் மட்டும்தான் டெவிலாக இருந்தாங்க. ஆனால் இவர் உண்மையான ஒரு டெவிலாக இருந்து 3 நாள் மரண பயத்தை கொடுத்தாரு பாருங்க. அதுதான் டெவில் மேட்ரு. அதை சத்யா மூலமாக தான் நம்மளுக்கு தெரிஞ்சுது. கரெக்டாக கேள்வி கேட்டிருக்காரு, நீ சோத்தில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றியா, இவ்வளோ நாள் வந்துருக்கியே அப்படி கேட்டிருக்காரு. இவ்வளோ பேரை விட்டுட்டு சாச்சனாவை அனுப்புறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஆனால் ஒரு சில பேர் சாச்சனாவோட ரசிகலாம் சொல்லுவாங்க, ஆமாம் முன்னாடிலாம் நீங்கள் கலாச்சிட்டு இப்போ மட்டும் பேசுங்கன்னு. ஆமாங்க, அவங்க கேம் ஒழுங்காக இல்லைனா நம்ம ரிவ்யூ கரெக்டாக அப்படி தான் பண்ணுவோம். கேமில் இருந்தால் அவங்கள பாராட்ட வேண்டியது நம்மளோட கடமை. முத்துக்குமார் என்ன சொன்னார் அதுதான். அது இப்போ முத்துக்குமார்னு சொல்லி தான் தெரியுது. நான் முதலேருந்தே அதான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒருத்தங்களுக்கு வந்து சொம்பு தூக்குறேன்னா அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அதையும் சொல்லுவேன், சொம்பையும் தூக்குவேன். அதே மாதிரி ஒருத்தவங்க திட்டிகிட்டே வர அவங்க நல்லது பண்ணாங்கன்னா பாராட்டணுமே, அப்புறம் நான் மனுஷனே இல்லாமல் போயிடுவேன். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சோகமான விஷயம் நடக்க போகுது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த நேரத்தில் சாச்சனா வெளியே போகிறது கரெக்டாக? சாச்சனா பதில் யார் வெளியே போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.